ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ராஜஸ்தானைச் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிந்தனர். மத்திய அரசு ஊழியரான தன் மீது மாநில அரசின் கீழ் இயங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை கிரிமினல் வழக்கு பதிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜஸ்தான் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதியவோ விசாரணை நடத்தவோ முழு அதிகாரம் உள்ளது என தீர்ப்பளித்தது. இதையடுத்து மனுதாரர் சுப்ரீம் கோர்ட்டை அணுகினார். நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இருதரப்பு வாதங்களை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியதாவது: மத்திய அரசு ஊழியர் மீது சுமத்தப்படும் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கிரிமினல் வழக்கு பதியவோ அதை விசாரிக்கவோ மாநில போலீசார் மாநிலத்தில் சிறப்பு விசாரணை முகமைகளுக்கு அதிகாரம் இல்லை என ஊழல் தடுப்பு சட்டத்தில் கூறப்படவில்லை. எனவே மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்சாட்டுகளை மாநில விசாரணை முகமையோ மத்திய விசாரணை முகமையோ விசாரிப்பதில் தடையில்லை. அதற்கு ஊழல் தடுப்பு சட்டத்தில் உள்ள 17வது பிரிவு வழிவகை செய்கிறது. எனினும் அவற்றை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்ட உயர் பதவியில் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதே கூடுதலாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியருக்கு எதிரான லஞ்சம் ஊழல் வழக்குகளை சிபிஐயிடமிருந்து மாநில போலீசுக்கும் மாநில போலீசாரிடமிருந்து சிபிஐக்கும் ஒப்படைக்கும் வழக்கம் நடைமுறையில் பின்பற்றப்படுகிறது. எனவே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களும் புலனாய்வுக்கு உட்பட்டவைதான். எனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் மத்திய அரசு ஊழியர் மீது மாநில அரசின் விசாரணை முகமை போலீசார் தாராளமாக வழக்கு பதிந்து விசாரிக்கலாம். அது குறித்து சிபிஐயிடம் முன் அனுமதி பெற வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வழக்கில் ராஜஸ்தான் ஐகோர்ட் அளித்த தீர்ப்பை உறுதி செய்கிறோம் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.